அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலின் முதன்மையான நோக்கம் தொழில்நுட்பம் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையில் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவதாகும். ஏற்கனவே நாம் பகிர்ந்து வரும் AI ஏஜென்ட்ஸ் மற்றும் SAP EWM பாடங்களுடன் இனிவரும் காலங்களில் மென்பொருள் துறை சார்ந்த பிரத்யேக தகவல்கள் மற்றும் நேர்காணல் குறிப்புகள் பலவற்றை தொடர்ச்சியாக வழங்க உள்ளோம். வேலை தேடும் இளைஞர்களுக்கும் மென்பொருள் துறையில் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க விரும்புபவர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த தளமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எங்களது இந்த சிறு முயற்சியை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்கள் அன்பையும் ஆதரவையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கம்ப்யூட்டர் அது உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம பயன்படுத்துற ஒவ்வொரு ஆப்புக்கு பின்னாலையும் ஒரு பெரிய ரகசிய உலகமே இருக்கு. வாங்க அந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். சரி, முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கம்ப்யூட்டர் அப்படின்னா உண்மையில என்ன? நம்ம தினமும் பார்க்குற அந்த ஸ்கிரீனா, இல்ல நாம டப்பு டப்புன்னு தட்டுற கீபோர்டா, இல்ல அதுக்கு கீழே இருக்கிற அந்த பெரிய பாக்ஸா? இதுல எதுங்க நிஜமான கம்ப்யூட்டர்? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல எதுவுமே முழு கம்ப்யூட்டர் கிடையாது. உண்மையான கம்ப்யூட்டர் இல்ல அதோட மூளைன்னு சொல்லலாம். அது அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சிப் தான். அதோட பேரு தான் ப்ராசஸர். கம்ப்யூட் அப்படின்னாலே கணக்கு போடுறது. அந்த வேலையை பார்க்கறதால தான் அதுக்கு கம்ப்யூட்டர்னு பேரு. இந்த ப்ராசஸர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு சூப்பர் பவர்ஃபுல் வேலையால், அதாவது இந்த ப்ராசஸர் இருக்கு. ஆனா அதுகிட்ட எப்படிங்க வேலை வாங்குறது? அதுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது? அதானே அடுத்த கேள்வி. இப்ப நாம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேச தமிழ், இங்கிலீஷ் மொழிகளை பயன்படுத்துறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ப்ராசஸர் கிட்ட பேசவும் சில ஸ்பெஷல் மொழிகள் இருக்கு. அததான் நாம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்றோம். அப்போ ப்ரோக்ராம் இல்ல கோட்னா என்ன? பயந்துராதீங்க, அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா அது வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒரு லிஸ்ட். ப்ராசஸர் என்னென்ன பண்ணணும்னு நாம எழுதி கொடுக்குற ஒரு டூ லிஸ்ட் தான் இந்த கோட். சிம்பிள் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம எழுதுற இந்த ப்ரோக்ராமிங் மொழியெல்லாம் பார்க்க இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ப்ராசஸருக்கு, நம்ம வேலையாளுக்கு இங்கிலீஷோ தமிழோ எதுவுமே தெரியாது. இங்க பாருங்க, நாம பிரிண்ட் ஹெல்லோன்னு எவ்ளோ அழகா எழுதுறோம். ஆனா ப்ராசஸருக்கு இது எப்படி தெரியுமா புரியும்? கரண்ட் வருது, கரண்ட் வரல, அதாவது 1 0 அவ்வளோதான். நம்ம மொழிக்கும் அது புரிஞ்சுக்கிற மொழிக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய கேப் பாத்தீங்களா? இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது? அதுக்கு தாங்க ஒரு சூப்பர் டிரான்ஸ்லேட்டர் இருக்காரு. அவர்தான் கம்பைலர். நாம எழுதுற ஹியூமன் ரீடபிள் கோடு, அதாவது ஹை லெவல் லாங்குவேஜை வாங்கி ப்ராசஸருக்கு புரியுற மஷின் லாங்குவேஜா, அதாவது அந்த 0s and 1s மாத்தி கொடுக்கறது தான் இந்த கம்பைலரோட வேலை. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்பா நடுவுல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஆள் இருக்காரல்ல, அப்போ எதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரூல்ஸ் எல்லாம் நாம் பாட்டுக்கு சாதாரணமா பேசுற மாதிரி ஸ்கிரீன்ல ஹெலோன்னு போடுன்னு எழுதினா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சூப்பரான கேள்வி. ஏன்னா நம்ம பேசுற மொழியில நிறைய குழப்பம் இருக்கு. இப்ப ஹெல்லோன் பிரிண்ட் பண்ணுங்கிறத 10 விதமா சொல்லலாம். ஆனா மிஷினுக்கு இந்த குழப்பமெல்லாம் ஒத்து வராது. அதுக்கு ரொம்ப கரெக்டா, கிறிஸ்டல் கிளியரா, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும். அப்போதான் அந்த கம்பைலரால அதை தப்பு இல்லாம 0s and 1s மாத்த முடியும். ஓகே, இப்போ நம்ம கோட் மெஷினுக்கு புரியுற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஆனா ப்ராசஸர் அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. இங்கதான் நம்ம கதையில மெமரி என்டர் ஆகுது. மெமரியில முதல் லெவல் ரெஜிஸ்டர்ஸ். இத ப்ராசஸரோட பர்சனல் டேபிள்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கு மேல வச்சுதான் அது வேலை செய்யும். பயங்கர ஃபாஸ்டா இருக்கும், ஆனா ரொம்ப சின்னதா இருக்கும். வெறும் KB கணக்குல தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராசஸர் இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிறத மட்டும்தான் டைரக்டா எடுத்து வேலை செய்ய முடியும். அடுத்த லெவல் கேஷ் மெமரி. இது ரெஜிஸ்டரை விட கொஞ்சம் பெருசு, MB கணக்குல இருக்கும். ஆனா வேகம் கொஞ்சம் கம்மி. இத ப்ராசஸருக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஹை ஸ்பீட் பிரிட்ஜ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்து வர்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரேம். இதுதான் கம்ப்யூட்டரோட மெயின் ஒர்க்கிங் ஏரியா. சைஸ் GB கணக்குல பெருசா இருக்கும். நீங்க ஒரு கேம் ஓபன் பண்ணாலும், பிரவுசர் ஓபன் பண்ணாலும் அது எல்லாமே இந்த ரேம்ல தான் வந்து உட்காந்து வேலை செய்யும். இது கேஷை விட பெருசு, ஆனா வேகம் கொஞ்சம் கம்மி. கடைசியா வருது செகண்டரி மெமரி. இதுதான் உங்க ஹார்ட் டிஸ்க் இல்லனா SSD. சைஸ்ல இதுதான் கிங். TB கணக்குல இருக்கும், ஆனா ஸ்பீட்ல ரொம்ப ஸ்லோ. நீங்க கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணாலும் அழியாம உங்க ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர் எல்லாம் பெர்மனெண்டா ஸ்டோர் ஆகி இருக்கிற இடம் இதுதான். இந்த டேபிள பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். மேல போக போக ஸ்பீடு ஜாஸ்தி, காஸ்டும் ஜாஸ்தி, ஆனா சைஸ் ரொம்ப கம்மி. கீழே வர வர சைஸ் பெருசாகும், காஸ்ட் கம்மியாகும், ஆனா ஸ்பீடும் கம்மியாகிடும். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான்.
சரி, இதெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமா வச்சிருக்காங்க? எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் மாதிரி சூப்பர் ஃபாஸ்டா பண்ணிட வேண்டியது தானே? காசு ஒரு பிரச்சனை தான், ஒத்துக்கறேன். ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு யோசிங்க பாப்போம். இந்த நம்பரை பாருங்க, 10 லட்சம் ஒரு செகண்டுக்கு. ஆமாங்க, ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு ஒரு மாடர்ன் ப்ராசஸரால 10 லட்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்க கண்ணை சிமிட்டுற நேரத்துல அது 10 லட்சம் வேலைய முடிச்சிரும். நினைச்சு பார்க்க முடியுதா? இவ்ளோ வேகமான ஒரு மிஷினுக்கு டேட்டாவை சப்ளை பண்றது சும்மா இல்ல. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு பெரிய வெயிட் லிஃப்டர். உங்களால 100 கிலோ அசால்ட்டா தூக்க முடியும். ஆனா உங்க கையில வெறும் 5 கிலோவை கொடுத்தா என்னாகும்? உங்க முழு பவரும் வேஸ்ட். அதே கதை தான் நம்ம ப்ராசஸருக்கும். டேட்டா வர்றதுக்காக அது காத்துக்கிட்டே இருந்தா அதோட முழு ஸ்பீடும் வீணாயிடும். சோ, இந்த மெமரி ஹைரார்கி, அதாவது இந்த அடுக்குமுறை எதுக்குன்னா ரொம்ப சிம்பிள். அந்த பசியோட அதிவேகமா இருக்கிற ப்ராசஸருக்கு பட்ஜெட்டையும் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா டேட்டாவை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டம் இது. இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்குது, எப்படி வேலை செய்யுதுங்கிற சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க அந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க போற முதல் சூப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ப்ரோக்ராமிங் ஜர்னி இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.